நிலாவின் தேடல். ஒரு குட்டி இளவரசியின் கதையை இந்த காணொளியில் காணலாம். முன்னொரு காலத்தில் பசுமையான மலைகளுக்கு நடுவே சந்தனபுரி என்றொரு அழகான நாடு இருந்தது. அங்கே நிலா என்ற இளவரசி இருந்தாள். அவளுக்கு விலங்குகளிடமும் பறவைகளிடமும் பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அந்த நாட்டின் ராணிக்கு நிலாவின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் ராணியால் மீண்டும் பழையபடி சிரிக்க முடியவில்லை. யார் ஒருவர் மகிழ்ச்சி பூவை கொண்டு வருகிறார்களோ அவர்களால் மட்டுமே ராணியின் புன்னகையை மீட்டெடுக்க முடியும் என்று தலைமை வைத்தியர் கூறினார். தன் அம்மாவிற்காக இளவரசி நிலா காட்டுக்குள் செல்ல தீர்மானித்தாள். வழியில் ஒரு அணில் தவித்துக் கொண்டிருப்பதை கண்டாள். அதன் காலில் முள் குத்தி இருந்தது. இளவரசி மெதுவாக அந்த முள்ளை எடுத்துவிட்டு தனது துணியை கிழித்து கட்டினாள். என்று சொல்லிய அணில் கேட்டது. இளவரசியே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நிலா விவரத்தை சொன்னாள். உடனே அந்த அணில், அந்த பூ மகிழ்ச்சி பள்ளத்தாக்கில் இருக்கிறது, நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்றது. பள்ளத்தாக்கை அடைந்ததும் அங்கே ஒரு அழகான தங்க நிற பூ இருப்பதை கண்டாள். ஆனால் அந்த பூ வாடி இருந்தது. அதை கண்ட நிலா வருத்தம் அடைந்தாள். அப்போது ஒரு முதியவர் அங்கே வந்து, இந்த பூ தண்ணீராலோ சூரிய வெளிச்சத்தாலோ மலராது, மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் அன்பு மற்றும் உதவியால் மட்டுமே மலரும் என்றார். நிலா தான் அந்த அணிலுக்கு உதவியதை நினைத்த மாத்திரத்தில் அந்த பூ பிரகாசமாக மலர்ந்து நறுமணத்தை பரப்பியது. இளவரசி நிலா அந்த பூவை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடினாள். அந்த பூவின் நறுமணம் பட்டவுடனே ராணி கண் விழித்து சிரித்தாள். நாடு முழுவதும் மீண்டும் மகிழ்ச்சி பரவியது. நாம் மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவியே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது இந்த கதையின் நீதி.